எடப்பாடி தொகுதியில் விஜய் அவர்களுடைய கேண்டிடேட்டை பேரம் பேசி எடப்பாடி அவர்கள் வந்து அவங்கள வாபஸ் வாங்க வச்சாங்க அப்படின்னா செய்திகள்லாம் பரவுச்சு. ஒருவேளை அந்த பிரச்சனைகள் அங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்டதா? இதுவரைக்கும் இந்தியாவிலேயே ஒரு வளர்ச்சி பெற்ற மாநிலம், விழிப்புணர்வு உள்ள மாநிலம், அறிவு, ஆற்றல், பகுத்தறிவு இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கவங்க கிட்ட அதிகமாக இருக்குன்னெலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இல்லை, தமிழ்நாடு ஒரு தற்குறி மாநிலன்றது தான் இந்த தேர்தல் முடிவு. தமிழ்நாடு ஒரு தற்குறி மாநிலமாக மாறி போச்சுன்னு நான் சொல்றதுக்கு காரணம், இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலை உருவாக்கி இருக்குன்றது இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய நிலவரத்தை பார்த்தா தெரியும். இல்ல திமுகவுக்கும் நான் முடிச்சிடுறேன், திமுக தலைவர் தோக்குற அளவுக்கும் மக்கள் அது தொகுதிக்கு சம்பந்தம் இல்லாத யாரோ ஒரு பேரு நின்னாங்க ஜெயிச்சாங்கன்னு சொல்றாங்களே தவிர அவங்களும் வந்து பார்க்கல. பல தொகுதிகளில் யார் எம்எல்ஏன்னே தெரியும். இப்போதான் ஜனங்க ஃபீல் பண்றாங்க. 3000 கோடிக்கு மேல இதுக்கு செலவு பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. 50 ஆண்டுகளமா மாத்தி இப்ப இவங்க ஊழல் சொல்றது, இவங்க ஊழல் சொல்றது, இந்த கட்சியில இருந்து அங்க போறது, இங்க ஊழல் இருந்து அங்க வருது, இப்படின்னு மாத்தி 50 ஆண்டு காலம் இருந்தத இப்ப இந்த 2024 தேர்தலையும் அதைத்தானே செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. இல்ல இல்ல, தமிழ்நாட்டுல கடந்த காலங்கள்ல எந்தெந்த டீம்ல வந்து எந்தெந்த அரசியல் கட்சிக்கு வியூகம் வகுத்தாங்களோ அதுல இருக்க எல்லா எக்ஸ்பர்ட்டும் கூப்பிட்டு இவங்க கட்சியில சேர்த்து வச்சிருக்காங்க. நாளைக்கு இல்ல இவங்க மக்களுக்கு, அப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு 2 திராவிட கட்சிகள்னால வெறுப்புலாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே. வணக்கம், நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் ஆவடி குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஃபெலிக்ஸ், நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கேன் சார். சார், அதாவது அதிமுக ஜெயலலிதா அவர்களினுடைய மறைவுக்கு அப்புறமே பெரிய கொஞ்சம் பிளவுலாம் நடந்துகிட்டே இருந்துச்சு. அந்த சர்ச்சைகள் அதிமுகவில் தொடர்ந்து, அந்த பிளவு அரசியல் வந்து தொடர்ந்து யாரோ ஒரு ஆள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எடப்பாடி அவர்கள் பொதுச் செயலாளர் ஆனதுக்கு அப்புறமும் கூட அந்த பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இப்போ இந்த 2026 தேர்தல் எலெக்ஷனை ஓரளவு எல்லாமே நல்ல செட் ஆகி 6 மாதத்துக்கு முன்னாடியே அதிமுக பெரிய அளவில் பலம் பொருந்திய ஒரு கட்சியாக தான் இருந்துச்சு. ஆனால் எலெக்ஷனில் பெரிய அளவில் அவங்களால வெற்றி பெற முடியலை. இதுக்கு சசிகலா அவர்கள் தனியாக நின்னதா, இல்லைன்னா வேறு எதுவும் பிரச்சனைகளா அப்படிங்கிறதுலாம் இப்போ அந்த பிரச்சனைகளை முன்னெடுத்து, அந்த தோல்வியை முன்னெடுத்து தான் சிவி சண்முகம் அவர்கள், வேலுமணி அவர்கள்லாம் வெளியில் நாங்கள் வரோம், அப்புறம் திமுக கூட இவங்க பேரம் பேசினாங்க, இவங்க வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான இதை பேசினாங்க அப்படின்னா அவங்க சர்ச்சைகளெல்லாம் கிளப்பினாங்க. உண்மையிலே இந்த பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சிச்சு? ஒருவேளை விஜய் அவர்கள் வந்து எடப்பாடி தொகுதியில் விஜய் அவர்களுடைய கேண்டிடேட்டை பேரம் பேசி எடப்பாடி அவர்கள் வந்து அவங்கள வாபஸ் வாங்க வச்சாங்க அப்படின்னா செய்திகள்லாம் பரவுச்சு. ஒருவேளை இந்த பிரச்சனைகள் அங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்டதா? இல்லை, இந்த பிரச்சனை வந்து இந்த தேர்தலுடைய முடிவு. இந்த தேர்தல் முடிவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு இது வரைக்கும் சந்திக்காத ஒரு தேர்தலை இந்த தேர்தல் முடிவு ஏற்படுத்தியிருக்கு. இதுவரைக்கும் இந்தியாவிலேயே ஒரு வளர்ச்சி பெற்ற மாநிலம், விழிப்புணர்வு உள்ள மாநிலம், இன்னும் சொல்ல போனால் அறிவு, ஆற்றல், பகுத்தறிவு இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கவங்க கிட்ட அதிகமாக இருக்குன்னெலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இல்லை, தமிழ்நாடு ஒரு தற்குறி மாநிலன்றதை தான் இந்த தேர்தல் முடிவு காட்டு. இல்லை, எல்லா மக்களையும் நம்ம அப்படி சொல்லல, அதுதான் சொல்ல வரேன். எல்லா மக்களும் இல்லை, ஒரு 34-35% வச்சுருந்தேன் அது. ஆனால் அந்த 34% தானே இன்றைக்கு பேசுபொருளாக மாறி இருக்கு. ஆட்சி அமைக்கிற அளவுக்கு அந்த நீங்க சொன்னது போல 65-66% தானே நமக்கு திமுகவுக்கும் தொடர்ந்து 60 ஆண்டு காலமா ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. இல்ல, 65% வந்து அறிவுபூர்வமா சிந்திச்சவங்க இருந்தா கூட ஒரு 35% ஒரு அடிக்ட் ஆகி போதைக்கு, இன்ஸ்டாகிராமுக்கும் சோசியல் மீடியாவுக்கும் இந்த வர மீம்ஸுக்கும் இது ஒன்று இந்த குழந்தைத்தனமான குழந்தைகளுக்கெல்லாம் வந்து ஒரு போதையில் அடிக்ட் ஆன மாதிரி அடிக்ட் ஆகி அந்த குழந்தைங்க சொல்கிறத வந்து கட்டுப்பட வேண்டிய நிலைக்கு பெற்றோர்கள் போனதனுடைய பாதிப்பு தானே இது. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இதை வந்து அதனுடைய பொருள் உணர்ந்து தான் சொல்கிறேன். நான் அந்த தற்குறி வார்த்தை அல்லது இந்த இன்ஸ்டாகிராமுடைய வீச்சு, தமிழ்நாடு ஒரு தற்குறி மாநிலமாக மாறி போச்சுன்னு நான் சொல்றதுக்கு காரணம், இன்றைக்கு இந்த வாக்கு என்பது
இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலை உருவாக்கி இருக்குன்றது இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய நிலவரத்தை பார்த்தா தெரியும். இல்ல திமுகவுக்கும் நான் முடிச்சிடுறேன். திமுக தலைவர் தோக்குற அளவுக்கும் மக்கள் அதிமுக மட்டும் இதுல பெரிய அடி வாங்கல. அதுதான் அரசியல் பத்தி நான் பேசுறதுக்கு முன்ன தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கின்ற தலைகுனிவை பற்றி நான் பேச வருகிறேன். ஆக இன்னைக்கு இந்த பாதிப்பு எங்க கொண்டு போய் நிறுத்திருக்குன்னா, ஒவ்வொரு தொகுதியிலும் யார் வெற்றி பெற்றாங்கன்னு வாக்களிச்சவனுக்கும் தெரியல, அந்த வெற்றி பெற்றவனுக்கு தெரியல, அங்க இருக்கிற அரசியல்வாதிக்கே தெரியல. அந்த தொகுதிக்கு சம்பந்தம் இல்லாத யாரோ ஒரு பேர் நின்னாங்க ஜெயிச்சாங்கன்னு சொல்றாங்களே தவிர அவங்களும் வந்து பார்க்கல. பல தொகுதிகளில் யார் எம்எல்ஏன்னே தெரியல. இது நீங்க ஒரு வெற்றி பெற்றவங்க யார் வேணா இருக்கலாம், ஆனா அவங்க யாருன்னு தெரிஞ்சு ஓட்டு போட்டிருக்கணும்ல. இது அங்க இல்லை. இன்னைக்கு அந்த நிலவரம் தமிழ்நாட்டில் இல்லை. ஒரு 8 மாவட்டங்கள் தவிர மற்ற மாவட்டங்கள்லாம் இது போன்ற இல்ல. அதான் இவங்க இதுக்கு முன்னாடி 2 திராவிட கட்சிகளும் சாதி பார்த்து நிப்பாட்டினாங்க. சாதியை பார்த்து கூட அவங்க வாக்கு செலுத்தினாங்க. அது கூட இல்ல, நேரா விஜயை பார்த்து தான் வாக்களிச்சிருக்காங்க. ஜாதியை பார்த்தாங்களா? அவங்க கடந்த காலத்துல அவங்க அந்த மக்களுக்கு ஆற்றின பணிகள் அல்லது அவங்களுடைய நடத்தைகள், அவங்க செஞ்ச நல்லது கெட்டது அல்லது அவங்க நடத்தின அரசியல் எல்லாத்தையும் பார்த்தாங்களான்றதெல்லாம் வேட்பாளர்கள்லாம் பெரும்பாலும் அப்படிதான் பார்த்து எல்லா அரசியல் கட்சியும் இது வரைக்கும் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இப்போதான் அன்னைக்கு காலையில் கட்சியில் சேர்ந்தவங்களுக்கு கூட பொறுப்பு போட்டாங்கல்ல வேட்பாளர். தூசி மோகன் அன்னைக்கு முன்னாள் வரைக்கும் இங்கே சீட்டு கேட்டு இருக்காரு, அடுத்த நாள் அங்கே வெற்றி பெற வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு வெற்றி பெறல, அது வேற. அந்த மாதிரி நிறைய பேர் நீங்கள் அதிமுகவில் திமுகவில் ஒரு சில சின்ன சின்ன கட்சிகளில் இருந்தவங்க கூட திடீர்னு அன்னைக்கு ஆலையில் பார்த்து வேட்பாளராக மாற்றப்பட்டு இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்காங்க. ரெண்டாவது அவங்க அந்த தொகுதியை சார்ந்தவங்க கூட இல்லை. அந்த தொகுதியே இருந்து யாரோ ஒருத்தர் அவர் வெளியே தெரியாம இருந்தாலும் வெற்றி பெற்றிருந்தா பரவாயில்ல, அந்த தொகுதியிலே இல்லாத ஒருத்தர் எங்க இருந்தோ வெற்றி பெறாரு. இது வரைக்கும் அவங்க நன்றியும் சொல்ல போறதில்ல, சரியாக சொல்ல நன்றி எதிர்பார்த்தவங்க ஓட்டு போடல. அதனால அவங்க இப்போதான் ஜனங்க ஃபீல் பண்றாங்க. அதாவது அதிமுக திமுக நாம் தமிழர் எல்லாருமே களத்துல இருந்தாங்க. அவங்க ஒரு பெரும்பான்மையா இருந்தாங்களா சிறுபான்மையா இருந்தாங்களா, யாரோ ஒருத்தர் அந்த கொடியை தூக்கிட்டு ரோட்ல அலைஞ்சிட்டு இருந்தாங்க. ஏதாவது மக்களுக்கு பிரச்சனைன்னா அவங்க குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இது எதையுமே செய்யாத ஒரு யாருன்னே தெரியாத, இன்னும் சொல்ல போனா அந்த தமாகவுல விஜய் ரசிகர் மன்றத்தில் இருந்தவங்க கூட தெரியாம ஒருத்தர் அந்த தொகுதியில எம்எல்ஏ ஆயிருக்காரு. அவங்களே இப்பதான் தேடுறாங்க அவர் யாரு எந்த ஊர்ல இருக்காருன்னு கேட்டுக்கிட்டு போய் பார்க்கலான்னு. எதுக்கு சொல்றேன்னா, இது ஒரு ஆரோக்கியமான தொகுதி வளர்ச்சிக்கோ அல்லது மக்களுடைய எதிர்பார்ப்புக்கோ ஒரு ஆரோக்கியத்தை தராதுன்னு சொல்லுவார். அதாவது விஜய்க்கு வேணா பெருமையா இருக்கலாம், ஆனா மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் அது பொறுத்து தானே பார்க்க முடியும். அது அதிகாரிகள் செஞ்சுட்டு போவான்ல. யாரோ ஒருத்தர் வர்றது செய்யறதுன்னா அது அதிகாரி தானே, அதான நிர்வாக ரீதியா. இப்போ நீங்க நிர்வாகத்தை நடத்துறது அதிகாரிகள் தான், ஆனா அரசியல்வாதிகள் என்ன அந்த பொறுப்புக்கு வந்த உடனே இவங்க பரிந்துரை பண்ணுவாங்க, அவங்களுக்கு வழிகாட்டுவாங்க. இல்ல இதை இப்படியும் பார்க்கலாம்ல. இப்போ நீங்க இன்ஸ்டாகிராம் மூலியமா சோசியல் மீடியா மூலியமா ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றதை விட இப்போ அதான் இப்போ என்னன்னா நான் சொல்றதை கேளுங்க. நீங்க இன்ஸ்டாகிராம் மூலமா ஜெயிச்சிட்டாருன்றத நான் தவறுன்னு சொல்லல. இன்ஸ்டாகிராம் மூலமா அரசியல் நடத்தி ஜெயிச்சிருந்தா பரவாயில்ல, எதுவுமே பண்ணாம ஜெயிச்சிட்டாங்க. இவங்க தனிப்பட்ட முறையில மீம்ஸ் அனுப்பி அவங்களுடைய உணர்ச்சிகளை தூண்டி அவங்கள ஒரு போதைக்கு அடிக்ட் ஆகி அரசியலுக்கு அப்பாற்பட்ட, எப்படி ஒரு சீரியல் பாட்டு பெண்கள் அதுலயே அந்த போதை மாதிரி அதை மூழ்கி போறாங்களோ அது போல இந்த மீம்ஸ்ல மூழ்கி போனாங்கன்ற. நான் என்ன சொல்றேன், அரசியல் நடத்தி இன்ஸ்டாகிராம்ல கூட அரசியல் நடத்தி அல்லது மீம்ஸ்ல கூட அரசியல் ரீதியான மீம்ஸ் ஓட்டு அதை ஏத்துக்கிட்டு அவங்களுடைய சாதனையோ அல்லது அவங்களுடைய பிரச்சாரத்தை நடந்திருந்தா அது தவறுன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு சோசியல் மீடியாவில் அது இதுன்றாங்க. ஆனா அரசியல்ல இல்லாம தன்னுடைய சினிமா விளம்பரத்தை பயன்படுத்தி தன்னுடைய பாப்புலாரிட்டியை பயன்படுத்தி அந்த சினிமா டெக்னிக்கை பயன்படுத்தி உள்நாட்டிலும் வெளிநாட்டில் இருக்கிற அந்த தொழில்நுட்ப சாதனங்களையும் அதை பயன்படுத்துகின்ற அந்த ஆட்களை இன்னைக்கு எல்லாம் சொல்றாங்க. ஒரு 3000 கோடிக்கு மேல இதுக்கு செலவு பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. இல்ல சார், அதான் நான் என்ன கேட்கிறேன்னா, அதிமுக திமுக 2 பேருமே
50 ஆண்டு காலமா மாத்தி இப்ப இவங்க ஊழல் சொல்றது, இவங்க ஊழல் சொல்றது, இந்த கட்சியில இருந்து அங்க போறது, இங்க ஊழல் இருந்து அங்க வருது, இப்படின்னு மாத்தி 50 ஆண்டு காலம் இருந்தத இப்ப இந்த 2026 தேர்தலையும் அதைத்தானே செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அதிமுக இருந்த பல அமைச்சர்கள் நீங்க அதாவது அதனால அவங்க இத வந்து ஒரு வன்மத்தோட சொல்றீங்கன்னு நான் சொல்றேன். ஏன்னா 2 பேரும் ஊழல் நடந்திருக்கலாம், ஒரு சில ஊழல், ஆனா ஊழல் மட்டும்தான் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு நீங்க சொல்றது வந்து இல்ல. எலெக்ஷன் நான் முடிச்சிடுறேன். அது வந்து ஒரு சரியான இல்ல. ஒரு நிர்வாகத்துல ஊழலும் சேர்ந்து நடந்திருக்குன்னு வேணா சொல்லுங்க. அந்த ஊழலை தவிர்க்கிறதுக்கு தான் எல்லாம் முயற்சி பண்ணிருப்பாங்க. யார் ஊழல் பண்ணாலும் அதை வெளிப்படுத்தியிருப்பாங்க, அதை எதிர்த்திருப்பாங்க, அது வேற. அதுக்குரிய தண்டனைகள் அந்த சம்பந்தப்பட்டவங்களுக்கு கிடைக்கிறதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஆனா நான் சொல்றது, அவங்க செஞ்ச நல்லதெல்லாம் மறந்துட்டு வெறும் ஊழல் செஞ்சாங்கன்னு ஒரு சொல்லி புறக்கணிக்கிறதுன்றது, அப்படி செய்யறவங்க விஜய் கூட எத்தனை பேர் வந்து புதுசா வந்தவங்க எல்லாம் அந்த ஊழல் கட்சிகள்ல இருந்து வெளியேறி வந்தவங்க தானே. அவங்களெல்லாம் இவர் இன்னைக்கு அமைச்சர் ஆக்கியிருக்காருல்ல. நீங்க ஊழலை பற்றி பேசுனா, அதுவும் இந்த கடந்த 50 ஆண்டு கால ஆட்சிகள்ல நடந்த ஊழல் பேசுனா, அந்த ஊழலோடு தொடர்புடையவர்கள் அல்லது ஊழல்ல அந்த அந்த ஆட்சியிலேயே ஊழல் செஞ்சாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்களை நீங்க வேட்பாளர் நிறுத்திருக்கூடாதுல்ல. ஒருவேளை விஜய் கிட்ட போனா திருந்திருவாங்களா என்னமோ? விஜய் கிட்ட போனா திருந்திருவாங்க, திருந்த மாட்டாங்கன்றது இல்ல. அப்படி நினைச்சு நீங்க விஜய் சொல்ற காரணம் சரியில்லைன்னு சொல்றேன். அதாவது இது எல்லாமே அவங்க ஸ்கிரிப்ட், அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவங்களுடைய அந்த அவங்களை இயக்குன அந்த வியூக வகுப்பாளர், எனக்கு தெரிஞ்ச ஒரு 7-8 வியூக வகுப்பாளர்கள். இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டில் கடந்த காலங்களில் எந்தெந்த டீம்ல வந்து எந்தெந்த அரசியல் கட்சிக்கு வியூகம் வகுத்தாங்களோ அதுல இருக்க எல்லா எக்ஸ்பர்ட்டும் கூப்பிட்டு இவங்க கட்சியில சேர்த்து வச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இங்க அன்புமணிக்கு மாற்றம் முன்னேற்றம் சொன்ன ஜானகிசாமி நாம் தமிழருக்கு பண்ணிருக்காரு, அவங்க அன்புமணிக்கு பண்ணிருக்காப்ல. அதான் எல்லாரும் அவங்க எல்லாம் வெற்றி பெறல. அவங்க வெற்றி பெறலங்க. நான் சொல்ல வந்தது எல்லாரையும் சேர்த்து இவங்க பண்ணிருக்காங்க. நீங்க திமுகவுக்கு ஐபேட்ல வந்து இருந்த ஆதவ அர்ஜுனா இன்னைக்கு அவருடைய அந்த நிறுவனம் தானே இன்னைக்கு இது வந்து. அதே மாதிரி நிர்மல்குமார் பிஜேபி அண்ணாமலைக்கு பண்ணாரு, அப்புறம் ஏடிஎம்கே ஐடிவிக்கு பண்ணாரு. ஆக அங்கங்க இருக்கிற ரகசியங்கள்லாம் கத்துக்கிட்டு வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற எல்லாருமே அதான் பண்ணியிருக்காங்க. இது இல்லாம சினிமா துறை சார்ந்த அந்த கிசு ஊடகங்கள், அந்த ஊடகங்களும் இந்த நியூஸ்ல கலந்துக்கிட்டாங்க. இதை எல்லாமே அரசியல் ரீதியா அரசியல் கட்சிகள் ஒரு போர்க்குழல் கொடுத்தது. பொய்யான தகவலை சொன்னாங்கன்றீங்களா? பொய்யான தகவல் சொன்னாங்களா? அவங்க பொய்யான தகவல் இல்லைங்க, ஒரு புதுமையான திமுக பண்ணதை தானே சொல்றேன். அவங்க பண்ண தப்பு தானே. நீங்க நான் சொல்றத மறுபடியும் ஃபெலிக்ஸ் நீங்க புரிஞ்சிக்கல. நான் சொல்ல வர்றது இப்போ ஃபெலிக்ஸ்ன்னு சொன்ன உடனே ரெட் ஃபிக்ஸ் அதான் ஒன்னொன்னா வருது பாருங்க. இப்ப எவ்வளவு பேர் அதுக்கு வேலை செஞ்சிருக்காங்க, இதெல்லாம் நம்ம வந்து கணக்குல எடுத்துக்கல. அதாவது இது என்னன்னா, இது சின்ன சின்னதா அங்கங்க செஞ்சு ஒட்டுமொத்தமா இவங்க எடுத்துட்டாங்கன்னா இப்போ ரெட்ஃபிக்ஸ்னா அரசியல் ரீதியா அவர் மூவ் பண்ணியிருப்பாரு. ஆனா சினிமாத்தனமான அந்த சோசியல் மீடியாலாம் என்ன பண்ணிருக்கு, அவங்க குழந்தைங்க மனசுல வந்து விஜய்ன்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கி, விஜய் வந்து அடிச்சு தூக்கிடுவாரு, விஜய் வந்து சாப்பாடு போட்டுருவாரு, எப்படி எண்ணத்தை வந்து அதுங்களுக்கு என்னென்ன தெரியாம விஜய்னு ஒரு எண்ணத்தை உருவாக்கிட்டாங்கல்ல. அவங்க அப்பா அம்மா இவங்களுக்கு விஜய் பத்தி எதுவும் பேசலைன்னா குழந்தை வந்து சாப்பிடாதுன்ற நிலைக்கு போயிட்டாங்களே. அவங்க ஒரு அடிக்ட் ஆகிட்டாங்கல்ல. இது ஒரு, அதாவது நான் என்ன சொல்றேன், அதிமுகவும் சரி திமுகவும் சரி நாம் தமிழரும் சரி, இன்னும் சொல்ல போனால் வேல்முருகனுடைய வாழ்வுரிமை கட்சியாக இருந்தாலும் சரி, இன்னும் சில கட்சிகள், சின்ன சின்ன கட்சிகள், பெரிய கட்சிகள் எல்லாமே ரோட்ல நின்று அரசியல் நடத்திட்டு இருந்தோம். ஆனா இவங்க ரோட்டுக்கே வராம வீட்டுக்குள்ள பூந்து அந்த சோசியல் மீடியாவும் இன்ஸ்டாகிராமும் பயன்படுத்தி இவங்க வந்து அரசியலே பண்ணாம அரசியல் நடத்திட்டாங்க. நீங்க அரசியல் பண்ணாதான் வந்து அவங்க வந்து தொடர்பு கொள்ள மாட்டாங்க. இல்ல இவங்க மக்களுக்கு, அப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு 2 திராவிட கட்சிகள் மேல வெறுப்புலாம் வெறுப்புன்னா 60% ஓட்டு எப்படிங்க வந்திருக்கும்? வெறுப்புன்னா 8 டிஸ்ட்ரிக்ட்ல இவங்க ஒரு இடம் கூட வராம இப்படி போயிருப்பாங்க. சரி, வெறுப்புன்னா இவங்களுக்கு வந்து மெஜாரிட்டி 118 இடம் வந்திருக்கல, அலை அடிச்சதுன்னா. ஆக ஒரு பகுதி மக்கள் ஏமாந்தாங்க, அவ்வளவுதான். நீங்க அவங்களே இப்போ சிந்திக்கிறாங்க என்னன்னா,
இவங்க யாருன்னு தெரியாம, இவங்க என்ன செய்ய போறாங்கன்னு தெரியாம, இவங்களுக்கு என்ன கொள்கைன்னு தெரியாம, இவங்க கூட யார் இருக்காங்கன்னு தெரியாம, ஏதோ ஒரு விளையாட்டுத்தனமா ஒரு 30% வாக்காளர்கள் சிந்திச்சதனுடைய விளைவு, செயல்பட்டதனுடைய பாதிப்பு இன்னைக்கு தமிழ்நாடு இதுவரைக்கும் இல்லாத ஒரு மோசமான ஆட்சியை தமிழ்நாட்டு இன்னைக்கு பார்த்துட்டு. ஆனா 2 திராவிட கட்சிகளும் சினிமா துறையினரை எலெக்ஷனுக்காக பயன்படுத்தினாங்கல்ல. நீங்க அதிமுக திமுக 2 பேருமே எலெக்ஷனுக்காக இல்லைங்க, ஹீரோக்களை பயன்படுத்துறீங்க, ஹீரோக்களை பயன்படுத்துறீங்க. நீங்க கேட்கறதுல இன்னொன்னு கூடுதலா சொல்றேன், எல்லாருமே சோசியல் மீடியாவும் பயன்படுத்துறோம், இல்லைன்னு சொல்லல. அவங்க ஒரு வியூக வகுப்பாளர்கள் அதுக்கான முயற்சியில் இருந்தாங்க. அது கூட குறைய இருக்குமே தவிர அது எல்லாமே செஞ்சோம். நீங்க 2 திராவிட கட்சிகள் மட்டும் இல்ல, இதுக்கு மாற்றம் சொன்ன நாம் தமிழரும் அதுதான் செஞ்சாங்க. நான் என்ன சொல்றேன், எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் ஒரு கால்படாத இடம் இல்லை, எல்லா தொகுதியும் போயிட்டு வந்தாரு. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் போயிட்டு வந்தாரு. திமுக ஆட்சியில் இருந்ததுனால அவங்களுடைய அந்த அரசு இயந்திரங்கள் இருந்ததுனால அவங்க ஒரு சில இடங்கள்ல போய் அவங்களும் மக்களை சந்திக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா இவங்களுக்கெல்லாம் அந்த இவங்க பண்ண உழைப்பு, முயற்சி, அவங்க மக்களை தேடினது எதுவுமே இல்லாத ஒரு நிலையில இருந்த விஜய் ஜெயிச்சிருக்காருல்ல. இப்போ எல்லா கட்சிக்கும் நீங்க முதல்ல சொன்னது மாதிரி அவங்க ஜாதியை பார்த்து போட்டிருப்பாங்க, அந்த வட்டாரத்துல யாருக்கு செல்வாக்கு இருக்குன்னு பார்த்துருப்பாங்க, இவங்க இதுக்கு முன்ன கட்சிக்கு என்ன பண்ணாங்க, இவங்க எந்த கட்சியில என்ன பண்ணியிருக்காங்க, எது கேண்டிடேட் எப்படி போடுறாங்கன்னு எல்லாத்தையும் பார்த்து போட்டிருப்பாங்க. இது எதுவுமே இல்லாம ஒரு வேட்பாளர் யாருன்னு தெரியாம, பூத்துல ஒரு சில இடங்கள்ல ஆளே இல்லாம ஒரு கட்சியினுடைய வேட்பாளர் வெற்றி பெற்றாருன்னா இது ஆரோக்கியமானதுன்னு எப்படி நீங்க எடுத்துக்கணும். உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக முன்னிச்சதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.